இருங்க ஒரு நிமிஷம்ங்க. தெரிஞ்சவங்க நீங்க பாட்டு பாடுறீங்க ஆடுறீங்க, நான் தெரியாத அவருக்கு தெரிஞ்சதா என்னைக்காவது நான் பட்டிமன்றத்துல வந்து நின்றுக்கேனா? இந்த யார் பார்த்தது உண்டா? இன்னும் 2 பாட்டு டைம் போட்டுமா, இவரை பத்தியெல்லாம் இன்னும் 2 பாட்டு பாடுங்க, டைம் போட்டும். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். இங்க வந்து இறங்குனதுல இருந்து என்ன அருமைக்குனி அண்ணன் பங்காளி சொல்றதெல்லாம் ஏன்னா விஜய் டிவி வெளிநாடு எல்லா இடத்துலையும் பேசுறியா? பட்டிமன்றத்துக்கு எதுக்கு என்னை கூப்பிட்டு உனக்கு எவன் ஐடியா கொடுத்தாருனாப்புல? நம்ம ரமேசனை தான் ஐடியா கொடுத்தாரு, ராமர் வந்தே ஆகணும்னு. அவர் யார் ரமேஷ்னு இப்போ ரமேசனை சம்மந்தமாகவே 5 நிமிஷம் காமெடி ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி கெட்டு கிடக்குங்க. ஆனால் அந்த காலம் இப்படித்தான் இருந்தது என்று பேசுவதற்காக அன்பிற்கினி அண்ணன் விஜய் தொலைக்காட்சி புகழ் உலகத் தமிழர்களின் நெஞ்சங்கள்லாம் இடம் பிடித்த மதுரை மண்ணிற்கு சொந்தக்காரர் என்னம்மா புகழ் ராமர் வருகிறார். கைதட்டி கைதட்டி கைதட்டி. இந்த இருக்கு உங்களுக்கு, இருங்க செக் பண்ணி இருங்க. வேற எங்கே இருக்கிற இடத்துல தொடக்க முடியும்? எங்கே வச்சு தொடக்கிறேன்னா ஹலோ 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 ஹெல் 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 ஹெல். ஓகே ஹெல். சும்மா இருக்க, படபடப்பா இருக்கு. போடாதீங்க போடாதீங்க, போட்டா ஆட்டம் வந்துடும் அவருக்கு. இல்ல இது நல்லா தான் இருக்கு, இதுலயே அப்படியே ஓட்டிட்டு முடிச்சிருவோம். அதெல்லாம் முடிக்க கூடாது. நீ நம்ம கிட்டத்தட்ட பங்காளி 2 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 மணி நேரமா? ஆமாங்க. அது சம்பந்தமா இப்ப பேசி அனிஷா என்னை கொண்டுட்டாரு. இல்ல நான் இங்க வேற ஒரு சில்லற வேலையா வந்தேங்க திண்டுக்கல்லுக்கு. நான் ஒரு சில்லற தாண்டாவா பாரு, மரியாதை இல்லாம இங்க இருமா. யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத், ஐ ஹேட் யூ. அந்த கண்டென்ட் இருங்க இருங்க, என்ன ஆரம்பிக்கட்டுங்க. எனக்கு உண்மையிலே படபடப்பா இருக்கு. இவங்க பாடுற பாட்டு, இந்த அக்கா எல்லாம் பாடுறத பார்த்து எனக்கு அப்படியே கிளம்பிடுவோமான்னு கூட நான் நினைச்சேன். அந்த பேப்பரை பிரிச்சுக்கோங்க பங்காளி, அதுல எழுதி இருக்கீங்க. இல்லங்க, நான் எழுதி வச்சிருந்த பேப்பரை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டு சும்மா ஒரு பில்டப்காக வச்சிருக்கேன். அதை வேற தொலைச்சுட்டு வந்துட்டேன். என்ன பண்ணி தொலைக்க போறேன்னு தெரியல. அதுல எழுதுங்க. இவன் கையெல்லாம் நடுங்குது. அந்த அருள்மிகு இரியா நதியோரம் நதியோரம் எல்லா பாட்டும் பாடுவார். எல்லா பாட்டுமே உண்டு. இன்னைக்கு உண்டு. இருக்கிற 4 பாட்டை பாடிட்டு போ. ஆகா, நதியோரம் அவர் நதியா ஓரம்ன்றாப்ல பாருங்க. இப்படித்தான் சொல்லி நம்மளை கொண்டே தெருவுல விட்டுறாங்க. நீங்க நல்ல மனுஷன், அப்படி செய்ய மாட்டேன். நான் செய்ய மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ரைட், ஓகே ஓகே. ஆக ஆக இந்த அற்புதமான அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகருடைய 69வது சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அப்ப மடப்படம் பண்ணிருக்கையா? இல்லங்க, இந்த போஸ்டர்ல இருக்கு, அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதைத்தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற கொஞ்சம் பொறுங்க நண்பர் அவர்களே. ரைட், ஓகே. 69 ப்ளீஸ். அம்மா இங்க பாவம் அவர் சதுர்த்தி விழா. இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய, இருங்க ஒரு நிமிஷம்ங்க. தெரிஞ்சவங்க நீங்க பாட்டு பாடுறீங்க ஆடுறீங்க, நான் தெரியாத அவருக்கு தெரிஞ்சதா என்னைக்காவது நான் பட்டிமன்றத்துல வந்து நின்றுக்கேனா? இந்த யார் பார்த்தது உண்டா? அவர் ரமேஷை காட்ட ஆள பாத்துட்டே இல்ல? தொப்பி இருக்க ஒரு, ஆமா தொப்பி ரமேஷ் தானே, சூப்பர் டிவி தொப்பி ரமேஷ். ஓகே ஓகே, இருங்க இருங்க அண்ணே வர மீட் பண்ணுவோம் முடிச்சிட்டு. ஆக இந்த சதுர்த்தி விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த லயன் டாக்டர் ரத்தினமய் அவர்களுக்கும் எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க மனப்பாடம். அந்த பேப்பர் அங்கே விட்டு வந்துட்டேன். இது ஒண்ணுமே இல்லை, எம்டி பேப்பர். நான் ஒரு எம்டியா? ஓகே, ரொம்ப தரக்குறைவா இருக்கு மேடம். வார்த்தையை அளந்து பேசுங்க. ராமு ஐ லவ் யூங்கறாங்க இடையில. சரி இருங்க அண்ணே. இப்ப தினேஷ் சொன்னாப்ல, நானும் அவர் தான் வந்து கார்ல வந்து இறங்கினான். அந்த சின்ன பையன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொன்னானே. என்ன அந்த சின்ன பையன் என்ன தெரியுமா சொன்னா? அங்கிள் அங்கிள் நான் உங்களை டிவியில பார்த்துருக்கேன் நின்னு சொன்னா. ஆகா, நம்மளையும் ஒரு பையன் கண்டுபிடிச்சிட்டானே. எந்த டிவிலடா அப்படின்னு. டிஸ்கவரிலன்றாங்க. என்னைய பார்த்தா அப்படி தெரியுதா? சேச்சா தலை தெரியுதா? கும்மிரா கும்மி. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவ்வளவுதான். வாயை மூடி போலீஸை கூப்பிடுவேன். நிகழ்ச்சியா என்ன நினைச்ச? கொய்யால சாப்பிட்டுருக்கியா? அண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணி வர்றேன்னு சொல்லுங்க. பதிலுக்கு பதில் இல்லங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லங்க. எது புரியல? நீங்க வேற சும்மா இருங்க கொய்யால. இல்ல உங்களுடைய அனுமதியோட அவன் அந்த என்னைய கலாச்சாரத்துங்களை நீ ஒரு பயோட அப்படி கேட்டதே இல்லன்னு. அழுவாதீங்கண்ணே, அவன் இங்கதான் இருக்க. உங்க அனுமதியோட அவனை கூப்பிட்டு 2 வார்த்தை மட்டும் பேசி அனுப்பிச்சு விடுறேன். பேசிருங்க. இருங்க ஒரு நிமிஷம். அந்த நிக்கிறான் பாரு, வாடா. நீதான் பச்சை பண்ணி பச்சை
வா வேற என்ன சீக்கிரம் வந்து தொலையாட்டா. வாடா டிவியில வருவடா. அயோக்கிய பயல. வாடா டவுசர் பத்திரமாடா கவனமா வாடா. இவனை வச்சு இன்னைக்கு ஓட்டிடுவோம். ஒரு மைக் என்ன பங்காளி ப்ராப்பர்ட்டி ரவுண்டா? இருங்க இருங்க. உனக்கு படபடப்போடு எனக்கு தாண்டா படபடப்பு வேறுக்குதுடா. மைக் ஆன் பண்ணுமா? மைக் ஆன் பண்றேன். ஓகே ஓகே. ஆக இருங்க. ஆக ஆக டேய் இருடா. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எடுத்து கொடுக்காதீங்க. ஏகப்பட்ட பேர் என்னை அந்த மாதிரி கலாச்சிருக்காங்க. ஆமா. பேர் என்னடா? கோகுல பிரசாத். எது? கோகுல பிரசாத். கோகுல பிரசாத். கோகுல பிரசாத். கோகுல பிரசாத். போகல இல்லங்க. கோகுல 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 பிரசாத். இருங்க அடி வயித்துல இருந்து வருது. இதுல பேசாம கோகுல பிரசாத். யோ அண்ணே இருங்க ப்ளீஸ். கோகுல பிரசாத் பட்டிமன்ற மாதிரியே தெரியல. நான் வேற ஏதோ நடத்திக்கிட்டு இருக்கேன். போருங்க. நான் அவனை ஆரம்பிச்சு அனுப்பிச்சு விட்டு அப்ப கொஞ்சம் அப்படியே போவேன். அப்படியே போயிடுறேன். ஐயா ஒரு நிமிஷம்ங்க. இல்ல எனக்கு தெரியுமே உங்க பாப்பா. இல்ல அந்த பேப்பரை வேற வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே. கோகுல பிரசாத் கல்யாணம் ஆயிடுச்சா? இருங்க கொஞ்சம் பொறுங்க. வார்த்தை தடிக்குது மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்றா ஆமா இல்லன்னு. இல்ல. ஆமா இல்லன்னு எப்படி சொல்லுவேன்? ஒன்னும் ஆமாண்டுவேன் இல்லன்னா இல்லன்னுவேன். ரெண்டுல ஒண்ணு சொல்றா. இல்லையா? ஏன் தெரியல. தெரியல. அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? உண்மையில உங்க அம்மா அப்பா கல்யாணம் நடந்தது தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ போனியா? எப்போ? தெரியலையே. கல்யாணம் நடந்தது தெரியும் ஆனா எப்போன்றது தெரியாது. அதானே? அதான். ஓகே. அம்மா அப்பா வந்திருக்காங்களா? இந்த லாஸ்ட்ல நிக்கிறாங்க. அந்த லாஸ்ட்ல நிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் ஒண்ணி அனுப்பிச்சு விட்டு அவங்க வீட்டுல இருப்பாங்க. இல்ல ஒரு நிமிஷம். You believe me. You don't close your mouth. Why are you laughing? Okay. வேற லெவல் ப்ரோ. இருங்க ஒரு நிமிஷம். வேற லெவல் ப்ரோ. அவங்க களைப்பா தூங்குவாங்க. பையன் போய் பட்டிமன்றம் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்றத சொல்ல தவறான எண்ணங்கள் கிடையாது. ஓகே. இப்ப நீ வந்து எத்தனாவது படிக்கிறீங்க? 7th. 7th 6வது தானே? 7வது. அப்புறம் 7th 8வதுங்க. ஓ 7th 8வதுங்க. பாத்தீங்களா? நான் வாங்கிடுவேன் அவங்கிட்ட இருந்து. உண்மையான படிப்பு மறைய கூடாது என்பதற்காக நான் கேட்டு வாங்கிடுவேன். அப்ப 7th 8வது. ஓகே. 8வது எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? ஒரு வருஷம் தான். ஏண்டா மடப்பையில. இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். 9வது படிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப ரன்னிங்ல இருக்கு. ஒரு சிலர் 8வது 8 வருஷமா படிக்கிறேன்னு. இருங்க உங்க பையனா? யூ டோன்ட் வீடியோ. ஓகே. இப்ப 7th வந்து 8 வருஷமா படிக்கிறதுனால கோகுல்நாத் வந்து நல்லா படிப்பான். சரி. ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்டு அனுப்பிச்சிருவோம். அப்புறம் நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிருவோம். அதான் 10 நிமிஷம் அதுல முடிஞ்சிரும் பங்காளி. இல்ல அது வேலை பூரா எனக்கு தெரியும். இதுல 10 நிமிஷம் அதுல 10 நிமிஷம் முடிச்சிட்டு உட்கார்ந்தறலாம். இல்ல அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. பட்டிமன்றம் படபடன்னு கொட்டி தள்ளிட்டு போயிருவேன். ஒரு நிமிஷத்துல பேசி விடுவேன். நான் நடுவர்லாம் பார்க்க முடியாது. கலாச்சி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆரம்பிங்க பண்ணி தாங்க. ஆமா பண்ணி தரேன். நிறைய தடவை பண்ணி தந்துட்டு ஒரு கரடி தரேன். சரி ரைட் ஓகே. ஓகே ஓகே சரி. உன்கிட்ட ஒரு சில கேள்வி. ஐயோ வாயும் கருவாச்சு. ஓகே. சூப்பர் ஸ்டார் யாரு? ரமேஷ் அண்ணே. இருங்க நல்லா கரெக்டான பதில் சொல்றேன். ரஜினிகாந்த். கைதட்டு. கரெக்டான ஆன்சர்னா கைதட்டல் கொடுங்க. பையன் சின்ன பையன் மேடை ஏறதே பெரிய விஷயம். அவன் ஏறி இவ்வளவுக்கு அவன் சகிச்சுக்கிட்டு அவன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே. ஆக சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த். தளபதி. தலைனா தளபதி தானா? அஜித். எட்டு மட்டும் பயல. தலைனா யாருன்னு சொல்றா? தலைனா யாருன்னு சொன்னா தளபதின்னு இருக்க. இல்லங்க மிரட்டலங்க அங்கிள். ஓகே. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அப்படித்தான் போகுது. என்ன 10 நிமிடங்களே உள்ள. இருங்க 10 நிமிஷத்துல நான் பட்டிமன்றத்தை முடிச்சாங்க. ஓகே. கடைசி 5 நிமிடம் ஆயிடுச்சுடா. தலை யாரு? அஜித். கைதட்டல் கொடுங்க. தளபதி விஜய். நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு?
நீ 7th 8th சொல்லும் போதே உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். புரியுதா? புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நயன்தாராக்கு எத்தனை பிள்ளைடா? நயன்தாராக்கு எத்தனை குழந்தை? ஏங்க அவங்க அம்மா அப்பா கல்யாணமே அவனுக்கு தெரியல. அப்ப நயன்தாராவுக்கு எத்தனை பிள்ளைன்னு அவனுக்கு தெரியும். அவனை வீட்டுக்காச்சும் போய் சொல்லுங்க. எதை சொல்ல? ஒரு நிமிஷம். குடியரசுத் தலைவர் யாரு? பங்காளி நீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஏங்க ஒரு குடியரசுத் தலைவர் யாருன்னு தெரியாம வந்து இவ்வளவு பெரிய மேடையில் இவ்வளவு மக்கள் மத்தியில் யாரால் கேட்பான அந்த கொஸ்டின். அப்ப சொல்லுங்க. சொல்ல வேண்டிய நேரம் வரும். எது புரியல? எங்க ஒரு குடியரசுத் தலைவர் பேர் கூட சொல்லக்கூடாத ஒரு குடிமகனா ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் நம்ம ராமு மட்டும்தாங்க. கைதட்டுங்க. இருங்க நடுவர்களே, குடியரசுத் தலைவர் யாருன்னு தெரியாம இருக்குமா? இங்க இருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும்ன்ற விஷயமே தெரியும். இவனை அனுப்பிச்சிருவான். நம்ம வேற மேட்டர் பேச போறோம். சரி ஓகே. கோகுல்நாத்துக்கு நல்ல கைதட்டல் கொடுங்க. கோகுல் பிரசாத்ங்க. நீங்க பேரை மாத்திரியா? புரியல. 7வது 8வதுன்ற உனக்கு பிரசாத்ன்ற ஒரு முக்கியமா போச்சு. மைக்கு கொடுத்துட்டு போறா. தம்பி வாழ்த்துக்கள்டா. ராஜா வாங்கடா. थैंक யூடா. சூப்பரா. பெரியமாக்கு முத்தம் கொடுத்துட்டு போடா. थैंक யூடா. ரொம்ப நன்றி. நான் பேமெண்ட்டுக்கு இங்க வர்ற ஆளே கிடையாது. அத சொல்லுங்க. அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்து விட்டுருவேன் சீக்கிரத்துல. புரியல. பாட்டை போட்டு முடிச்சு விட்டுருவோம். ஆமா, முடிச்சிட்டு அவர்கிட்ட காசு வாங்கிக்கங்க. அவர் தான் கொடுப்பாரு. பின்னாடி வச்சிருக்காரு. நடுவர் அவர்களே, இல்ல இப்ப திரும்ப எழுதி இருக்கிறாரு. ஏங்க இன்னைக்கு கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இன்னைக்கு எல்லாம் கெட்டு போச்சு. அன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு? மதுரை எப்படி இருக்கு, சென்னை எப்படி இருக்கு சொல்லுங்க. சென்னை எப்படி இருக்கு, மதுரை எப்படி இருந்துச்சு, கெட்டு போச்சு அப்படின்றது உங்களுடைய வாதம். ஆமா. இப்ப இதுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு தருணம். சொல்லுங்க. ஒரு கட்டாயம். ஒரு சூழ்நிலை. சும்மா இரியா, நானே இதா இருக்கும் உன்னோட பெரிய அக்காப்புற வதைய வாங்குற குடிச்சுட்டு இரியா ஒரு நிமிஷம். நான் மைக்குகளை உடைச்சுட்டு போயிருவேன். இப்படியே ஓட்டி ரொண்டிதான். ஓகே இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அவர் பேசணுங்க, சும்மா ஜாலிக்கு தான் பேசுறேன். அவர் பேச பாட்டு தம்பி அவர் 4 பாட்டு பாடுவாரியா? இருங்க. ஆக நடுவர் அவர்களே, வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா? தலைப்பை சொல்லிட்டான் எங்கால. அவ்வளவுதான் முடிஞ்சு. வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா அப்படின்னு தானே உங்களுடைய தலைப்பு. இப்ப நான் என்ன காலத்தை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்றது இருமா. அவர் இப்பதான் ஒரு சென்டா சுத்தி வருவேன். நான் அப்படி வருவாரு. எடுத்தோட்டியா சொல்ல முடியும். எடுத்தோட டைரக்டா வரவே கூடாது. பட்டிமன்றமா உனக்கு பேச தெரியல. சுத்தி வளைச்சு வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும். அப்படி ஒரு முடிவுக்கு வருவாரு. ஒரு முடிவுக்கு வரும்போது இவ்வளவு இதா பேசுறானே மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும். அப்படி சாணியை கரைச்சு ஊத்துவியா? ஆக வயல்வெளிக்கான நடுவர் அவர்களே, நீங்க என்ன கொஞ்சம் இருங்க. ஐயா உட்காருங்கய்யா ப்ளீஸ். சிட் டவுன். யூரின் போறா போயிட்டு வந்துருங்க. நான் விடிய பேசக்கூடிய ஆளு. ஆமா சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. என்னங்க வயல்வெளி காலம்? அதைத்தான் வர்றேன். ஆக நடுவர்களை கொஞ்சம் இடையில பேசாயமா. அவன் பேச தெரியாம சுத்திக்கிட்டே இருக்கான்னு எல்லாம் நினைப்பாங்க. ஏங்க அவர் ஃப்ளோவா பேசக்கூடிய ஆளு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு வார்த்தையை ஊட விட்டு என்னுடைய ஃப்ளோவை விடுறீங்க நீங்க. இதெல்லாம் எனக்கு வார்த்தை தடிச்சிச்சு. ஆமா, போய் எடுத்துட்டு வந்தீங்க. ரூம் நம்பர் 314 ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். இல்ல சரி விடுங்க. நடுவர் அவர்களே, நான் மதுரை. ஆமாம். மதுரையில இருந்து ஒவ்வொரு தடவையும் சென்னைக்கு போறேன். நடுவர் அரசு பேருந்துகள்லையும் பிரைவேட் பஸ்ல போனேன். இப்ப பிளைட்ல போறேன். பிளைட்ல போய் அங்க சென்னையில போகும்போது தூங்கிடுவோம் ஒரு சில நேரங்கள்ல. அந்த சென்னை போகும்போது மனசே சங்கடமா இருக்கு. என்னடா வாழ்க்கை, சென்னை வந்துட்டமே. ஆனா அதுவே சென்னையில இருந்து மதுரை வரும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. சொந்த ஊருக்கு வந்துட்டோம், சொந்த வீட்டுல வந்து சாப்பிட போறோம். நீங்க என்னதான் இருமா ப்ளீஸ் இருமா. நான் உன்னையெல்லாம் கலாச்சு விட்டு போயிருவேன். அதாவது நீங்க என்னதான் பீட்சா, பர்கர், ஸ்ப்ரிங் ரோல், கொக்காமாலா எல்லாம் சாப்பிட்டாலும், ஏதோ ஒண்ணு சாப்பிட்டாலும் அந்த வீட்டுல வந்து அந்த பழைய சோறு சாப்பிடுற சுகம் அந்த காலத்துல நடுவர்கள இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் தான். பாருங்க லெவல் கூடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த
அன்னைக்கு இருந்த சுகம் இன்னைக்கு கிடைக்குதா மிஸ்டர் அறந்தாங்க நிஷா அவர்களே? மிஸ்ஸஸ் சாரி, கிடைக்குதா? அங்க சென்னையில கிடைக்காத சுகம் அந்த பழைய சோறு சொந்த ஊர்ல. நடுவர்களே, இன்னைக்கு வயல்வெளிகள்னு நீங்க தலைப்பு வச்சிருக்கீங்க. வயல்வெளிகள்ல விதை விதைச்சு நாட்டு பிடுங்கி நாற்றை பிடுங்கித்தான் நடுவாங்க எங்க ஊர்லாம். விதை விதைச்சு நாற்று வளர்த்து தண்ணீர் பாய்ச்சி நாற்றை பிடுங்கி நாற்றை நடவு செய்து களை எடுத்து கதிர் இருக்கிற வரைக்கும் அந்த வயல்வெளிகள்ல அந்த சேற்று வாசம் இருக்கிறது. அடே அப்பா, அது இந்த காலத்துல கிடைக்குதா? வயல்வெளி பூரா கல்லா ஊண்டி பிளாட் ஆகி போச்சு. நீ பிளாட் ஆயிராம நெல்லு கொஞ்ச நேரம். அது இந்த சுகம் இன்னைக்கு இருக்கா? நடுவு இருக்காங்க இன்னைக்கு. அப்படி வயல்வெளியில அப்படி தூக்கு சட்டியில சோறு கொண்டு போகும்போது பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண போட்டு பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அப்படி பட்டு வண்ண போட்டு கஞ்சி கொண்டு போறவனே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. ஓகே 7:30 வைக்க நீ 8:30 வாச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த சுகம் இருக்கா? நடுவர்களே, அந்த கஞ்சி தூக்குச்சட்டியில கஞ்சி கொண்டு போகும்போது அந்த கஞ்சிக்குள்ள பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவாடு உப்பெல்லாம் ஒரு துணியில கட்டி சைடுல கட்டி விட்டுருப்பாங்க. அது அந்த காலத்துல அந்த சுகம் இருந்துச்சு. இன்னைக்கு நீ தோசையும் பூரியும் ஆயில்ல போட்டு திங்கிறியே அறந்தாங்க நிஷா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நல்லா கேளியா? இப்பதான் மகளே பாயிண்ட்க்கே வந்து பாயிண்ட்க்கு பத்தி வர்றேன். ஆமா, அந்த முட்டை அந்த வரப்பு வெளியல்ல அந்த கிராமத்து பெண்கள் அப்படி சருக சேலையை கட்டிக்கிட்டு அப்படி கொலுச போட்டுக்கிட்டு அப்படி அதுல போகும்போது நம்ம ஆளு மம்பட்டிய தோல்ல போட்டு பின்னாலே போவான் பாரு. அத்தாடி என்ன உடம்பி நரம்பி அடையாள சின்ன தடும்பி இப்போது எப்போது மேலாட அத்தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி நட்சத்திரோ நட்டு வச்ச பள்ளி என் பள்ளி எனக்கோட்ட பூவே தக் தக் அச்சக் அச்சக் கோளாறு தங்கம் அச்சக் அச்சக் இப்போது ஆவாடே எப்போது மேலாடே அத்தாடி என்ன உடம்பி. பைய எப்படி வாஜா முடியல? எப்படி நல்லா வாசிக்கிறான் சொல்லுங்க. நடந்த கொஞ்சம் சொதப்பிடுச்சு கொஞ்சம். ஆக அந்த கலச்சி உழைச்சி சிரிக்காம இருங்க. அவரே ரொம்ப நானே பத்தி ஒரு இதுல புலவுல போய்கிட்டு இப்பதான் பங்காளி உத்து பார்த்தேன். வர முடிய விட மூஞ்சி ரொம்ப கருப்பா இருக்குங்க. நிஜமா மாமா? இந்த கண்ட உத்து பாக்குறதோட முத்து போட்டு பாருங்க, நல்லா தெரியும். நல்லா தெரியும். இன்னைக்கு நடுவர்களே போய் இன்னைக்கு களை எடுத்து கதிர் அறுத்து அந்த கம்மாய் வெளிகள்ல போய் இன்னைக்கு குளிக்க முடியுமா? இந்த காலத்துல நீ சும்மாவே குளிக்க மாட்டே. ஏரி குளம் குட்டை நதி நதியோரோ நதியோரோ காணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் நாடந்த ஆடம் சொல்ல நதியோரோ நதியோரோ காணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் நாடந்த ஆடம் சொல்ல நாடந்த ஆடம் சொல்ல தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் மின்னுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் மின்னுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன முகில் தானோ மின்னுது உன்னாட்டம் நல்ல சித்திர பெண்ணாட்டம் காலத்தில் பூகோளத்தில் காதல் செல்ல
ஆக இல்ல இல்ல அந்த மாதிரி நதிகள்ல நீ நீராடியது உண்டா? நீராடியது உண்டா? இல்ல, அதாவது வார்த்தை தடிக்குது. அந்த சுகமலா நடுவர்களே அந்த காலத்துல தான் உண்டு. இப்ப என்னங்க உண்டு? என்னங்க உண்டு? என்ன உண்டு? என்ன உண்டு மறந்துட்டீங்களோ? இல்ல இல்ல, நீங்க என்ன உண்டுனாலும் ரிப்பீட் கொடுக்குறீங்க. இன்னைக்கு இருங்க ஒரு நிமிஷம். தனியா சிரிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இன்னைக்கு உண்டு, அது மாதிரி புரிஞ்சுக்க. இன்னைக்கு அன்னைக்கு கட்டின மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி பண்டிகைகளுக்கு நம்ம எப்படி உடை அணிஞ்சோம்? ஆஹா, ஒரு தமிழர் திருநாள் பொங்கல் மதுரையில ஜல்லிக்கட்டுக்கு எப்படி பங்காளி வேட்டி கட்டியிருப்போம்? எப்படி வேட்டி கட்டிருப்போம் பாருங்க. பார்த்தேன் எப்படி போவோம், எப்படி நான்லாம் 18 காலைக்கு மேல அலங்காநல்லூர்ல அடக்கியிருக்கேன். அடக்குனால நீங்க கலாச்சி விட்டுருங்க பங்காளி, அப்பதான் சரியா வரும். ஒரு நிமிஷம், ஈஸியா கலாச்சி விடுவேன். அன்னைக்கு எங்க அப்புச்சி கோமணம் கட்டி இருந்தாரு. ஆஹா, இன்னைக்கு யாரால் கோமணம் கட்டுறானா? இல்ல கட்டுறானா இல்ல இவரு சைஸுக்கு தான் கிடைக்குமா? இன்னைக்கு வந்து அப்படி அந்த வேஷ்டியை கட்டி சட்டையை போட்டு 8 முழம் வேட்டி 16 முழம் சேலை ஆஹா 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 கட்டி வந்து அந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு. உண்மையிலே நல்லா தாங்க பேசுறாரு. அவரை நீங்க கிண்டல் பண்ணி கெடுத்து வச்சிருக்கீங்க விஜய் டிவில. இன்னைக்கு நீங்க என்ன சல்வார் கமீஸ், தொடதறிற மாதிரி லெக்கின்ஸ். இது என்ன உடை நடுவர் அவர்களே? உடை கலாச்சாரம் கெட்டு போச்சு இந்த காலத்துல. உடை கலாச்சாரம் கெட்டு கிடக்கிறது நடுவர் அவர்களே. நான் போடுறது வேற. இதெல்லாம் அந்த காலத்துல போய் எடுத்தது அப்படியே வச்சிருந்து போட்டு வெட்டிகளே சீலப்பட்டிகளை மடிச்சு வச்சிருந்து கொண்டாந்து திண்டுக்கல்லுக்கு போறோம் சொன்ன சிவாசி போட்டு வசந்த மாளிகையில போட்டு சைஸ் தான் கொஞ்சம். அன்னத்தை தொட்ட கைகளினால் இன்னத்தை இனிமேல் தொட மாட்டேன். கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து அது அருந்தாமல் விடமாட்டேன். மது அருந்தாமல் விட மாட்டீங்களா? அதுல அதாங்க வரும். உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் மயக்கமென்ன மௌனமென்ன மணிமாளிகை தான் கண்ணே. ஒரேதான் ஃபுல் பாட்டு பாட முடியும், வாசிக்கிட்டே போகாத. உனக்கு இழுக்கிற போட்டு டொங்கு டொங்கு ஒரு புலவுல போய்கிட்டு இருக்கேன், அது கேட்கவே மாட்டேன். மலேசியா புகழா? ஆமா நடுவர்களே சொல்லுங்க. இன்னைக்கு கலாச்சாரம் எந்த அளவுக்கு டைம் தான் சொல்லிருங்க. நான் மாடு போய்கிட்டே அந்த கலாச்சாரத்தோட முடிச்சு வந்துறீங்க. அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல முடிக்கிறேன்னு தான் பேசி வந்தது. ஆமா, நீங்க இழுத்துக்கிட்டே போறீங்க. நான் அதனாலதான் நீங்க 2 பாட்டு நான் 2 பாட்டு அப்படியே போவோம்னு நான் வந்ததே காரணம் அதுதான். புரியுதுங்களா மேடம்? நதியா மேடம் புரியுதுங்களா? புரியுது. அந்த கலாச்சாரம் மட்டும் இப்ப எப்படிங்க கெட்டு போச்சு? கலாச்சாரம் எப்படி கெட்டு போச்சு நடுவர்களே? இன்னைக்கு ஒரு டிவி, நம்ம டிவி பாக்குறோம்ல, டிவி பாக்குறோம். ஆமா, டிவி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல ஒரு பொதிகை டிவி. ஆமா, ஒளியும் ஒளியும் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் பார்ப்போம். ஆமா, படம் பார்ப்போம். இதுதானே நம்ம பாக்குறது வழக்கம். அதானுங்க உலக இயல்பு, அதானுங்க நியாயமும் கூட, அதானுங்க நாகரிகம். ஒரு வயல் வாழ்மல அன்னைக்கு வருதா? இல்லையே. டிவியை திறந்தாலும் என்ன வருது? பெண்களுடைய அழகு குறிப்பு. அழகு குறிப்பு. பைத்தியம் பருப்பு போட்டு தேய்க்கிறது. பைத்தியம் பருப்பு, பைத்தம் பருப்பு, பைத்தம் பருப்பு. இந்த பருப்பை போட்டு தடவுறது, ஹேர் டை அடிக்கிறது. நடுவர் இங்க பெண்கள் அதிகமா இருக்காங்க. அதனால ஒரு சின்ன 2 நிமிட நிகழ்ச்சி நான் விடை பெறலாம்னு இருக்கேன். சொல்லுங்க. விடை பெறக்கூடாதா? சொல்லி அந்த நீங்க ஒரு பாட்டு எனக்கு பிராக்டிஸ் பண்ணி காமிச்சு இல்ல ஹோட்டல்ல. என்ன பாட்டு? விவசாயத்தை பத்தி. அது 2 வரி பாடிட்டு போங்க. இருங்க நடுவர்களே, இன்னும் இருக்கு கண்டென்ட். இப்ப டிவியை திறந்தாலே பூரா அழகு குறிப்பு, இந்த சீரழிவு தான். ஆமா, இந்த காலத்தினுடைய சீரழிவு. கைதட்டுங்க மக்கா. சீரழிவுக்கும் சீர்கேடுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது என்ன நடுவர்களை பண்ணுவோம்? நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு பொது மேடையில பூரா போக்கஸ்லாம் கலட்டுங்க, நிகழ்ச்சியை முடிச்சு விட்டுருவேன்.
பூரா ஸ்பீக்கர்லாம் தள்ளி விட்டுருவேன். இருக்கு அவங்க பாவங்க ஆடியோ பண்ண மாட்டாங்க. அதை பண்ண மாட்டாங்க, கவலை பண்ண. நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா இருக்கும்போது என்ன அது சொன்ன மாதிரி தான் ஃப்ரீயா இருப்போம். யோ லூசு பைத்தியமே, ஃப்ரீயா இருக்கும்போது ஃப்ரீயா தான் இருப்போம். அது ஒரு கேள்வியா? இவங்க வந்து புக்கு படிப்பாங்களாம், டிவி பார்ப்போம். ஆமா, இந்த டிவினால இந்த சீர்கேடு. சொல்லத்தான் வர்றேன், நீங்க மட்டும் நீ கிழிச்சிருவ. 4 மடக்கு 8 கிழிச்சிருச்சு. டிவி பார்க்கும்போது என்ன பண்ணுவான்? ஏதாவது பட்டாணி கிளதுமா? பட்டாணி இல்லங்க, லேசா. அந்த புள்ள நல்லா சொல்லுது. அது இருங்க, ரிமோட்டை வச்சு மாத்தி மாத்திட்டே இருப்போம் சேனல்ல. ஒரு சேனல்ல சீரழிவு இருக்குல்ல, ஆமா, இந்த பெண்களுடைய அழகு குறிப்பு ஓடுது. இன்னொரு சேனல்ல நம்ம அந்த காலத்தினுடைய வயலும் வாழ்வும், விவசாயத்தை பத்தின ஒரு வயலும் வாழ்வும் ஓடும். இந்த பக்கத்துல அழகு குறிப்பு, இந்த பக்கத்துல வயலும் வாழ்வு. ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், 2 சேனலை மாத்தி மாத்தி பாக்குறான். நடுவர்களே, ஆச்சரியம் கிடையாது, அதிர்ச்சி. 2 சேனலை மாத்தி மாத்தி பாக்குறான். பார்த்துட்டு வெளியில இருந்து நம்ம கேட்டோம்னா நமக்கு என்ன நகைச்சுவை தோணும்? இந்த மாதிரி சீரியல் அழகு குறிப்பு, விவசாயம், வயலும் வாழ்வு. பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை அப்படியே குனிஞ்சு வேரோட புடுங்கி காலி இடம் பார்த்து நல்லா நறுக்கு நட்டு வைக்கணுமுங்க. அப்பதான் கொத்து கொத்தா வளரும். பெண்களின் பற்கள் இடைவெளி இல்லாமலும் சொத்தை இல்லாமலும் பிரகாசமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லா அந்த பொந்துக்குள்ள நல்லா ஈர களிமண் எடுத்து அடைச்சி வைக்கணுமுங்க. அப்பதான் பெருச்சாலியெல்லாம் உள்ள போகாம இருக்கும். பெண்களின் முகத்தில் பருக்கள் இல்லாமல் பிரகாசமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லா அப்படியே பாக்டாம்பாஸ் யூரியா எடுத்து மேலாக தூவி விடணுமுங்க. அப்பதான் கிருமியெல்லாம் தாக்காம இருக்கும். பெண்களின் மேனி ஒல்லியாகவும் அழகாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லா வாரத்தில் 2 தடவை மம்பட்டி எடுத்து 2 பக்கம் சேப்பா செதுக்கி விடணுங்க. அப்பதான் ஒரே மாதிரி நேர் சீரா இருக்கும். ஏத்தா தயவு செஞ்சு லேடிஸ்லாம் வீட்டில் போய் செஞ்சு பார்த்துறாது, ஏத்தா ரொம்ப உபரீதமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீரழிவு இன்னைக்கு டிவியில நடந்துகிட்டு இருக்கேன். ஆக இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போவேன். நேரத்தினுடைய ஒரு அருமை கருதி கண்டிப்பா சலக்க போட்டு நிறைவு செய்யுங்க. சுதி காமிங்க பங்காளிக்கு. சுதி காமிக்கும் போது சலக்கு 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 விளக்கு விளக்கு வெக்காம தா விளக்கு 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 சலக்கு 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 விளக்கு விளக்கு வெக்காம தா விளக்கு விளக்கு உனக்கு குளிர்னா என்ன தூக்கி போத்திக்கோ நம்ம குளிர மச்சம் போல ஒட்டிக்கோ அடடா அல்வா இது வீடு அழகா புத்திக்கு செய் நெருப்பு 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 அடடா அல்வா தொட்டு இடும் இடும் அழகா புத்திக்கு செய் இடும் நெருப்பு ரோசாப்பு சின்ன ரோசாப்பு பேர சொல்லு ரோசாப்பு ரோசாப்பு சின்ன ரோசாப்பு பேர சொல்லு ரோசாப்பு ரோசாப்பு ஆடும் தனியாக பாட்டு மட்டும் துணையாக காட்டில் ஆடும் தனியாக பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பு சொல்லு ரோசாப்பு ரோசாப்பு. ஓகே நடுவர்களே, கண்டிப்பா தீர்ப்பு வயல்வெளி காலம் தீர்ப்பை சொல்லி முடிங்க. இல்லைன்னா கிளம்புங்க, நான் கலாச்சி விட்டுருவேன். என்ன தீர்ப்புன்னா ஒரு ஆள் பேசுறதுக்குள்ள தீர்ப்பு அவங்க பேசவே வேண்டாம் நடுவர்களே. இதோட கிளம்பிடுவோமா? இதோட முடிச்சிட்டு கிளம்புவோம். 3 வாக்காம அவங்க எல்லாம் ஒண்ணு அது 3 வாக்கு 4 வாக்கு ஒண்ணு போடவா? போடுங்க, அதை மட்டும் போட்டுட்டு வந்துருங்க. உங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏங்க நல்ல ஃபாஸ்ட்ங்க. ஏங்க இருங்க, இந்த
அநியாயமாங்க இந்த பேமெண்ட்டுக்கு இல்லங்க இந்த காசை வாங்க என்னென்னலாம் சித்திரவதை அங்க போட்டு எங்க மாமன் பாருங்க அடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு பாருங்க. ஓகே நடுவர்களே, தேங்க்யூ. அவ்வளவுதாங்க. உண்மையிலே நல்லா கை தட்டுங்க. ஆக சிறந்த கலைஞன் பட்டிமன்றம் இப்பதான் 2வது முறையாக அவர் பட்டிமன்றம் பேசுறாரு. நல்லா கை தட்டுங்க எல்லாரும் ஒரு தடவை. எனக்கு ஒரு சந்தோஷம், நீங்க பட்டிமன்றம் இப்போ பெரிய விஷயம் போல நான் நினைச்சுக்கிட்டேன். நம்ம சும்மா பட்டிமன்றம் பேசுறோம்னு உங்களை வச்சு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பட்டிமன்றம் பெரிய விஷயம் தான் போல, அதில் நம்ம இருக்கிறோம். உண்மையில நல்லா பேசியிருக்கிறாரு. உண்மையிலே மீண்டும் நிறைவான அண்ணன் ராமர் அவர்களுக்கு நல்லா அந்த ஒரே ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் அவர் நகைச்சுவையாக போகிறனால நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. மதுரையிலிருந்து சென்னை விமானத்தில் போனால் கூட இருக்கக்கூடிய நிறைவு, மீண்டும் சென்னையிலிருந்து மதுரை வந்து வீட்டில் இறங்கும் போது இருக்கக்கூடிய நிறைவு, சத்தியமாக அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை அருமையாக இருந்தது. உண்மைங்க. கோடி கோடியாக அங்கே போய் டவுனில் கிடைச்சாலும் வாழ்க்கை அந்த வாழ்க்கை